17/7/2025 சிவில் ஸ்கோர் அந்த இதில் சுற்றறிக்கை விட்டு விவசாயிகளுக்கு பெரிய துன்பம். பயிர் கடன் வாங்குறது, மற்ற கால்நடைகள்லாம் சம்மந்தப்பட்ட கூட்டுறவு வங்கியில் கடன் வாங்குறதுல மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது. ஆனால் எல்லா கூட்டத்திலையும் நான் இதை குறிப்பிட்டு வந்தேன். குறிப்பாக டெல்டா மாவட்டத்தில் இப்போ நெற்பயிர் நடுவதற்கு தண்ணி திறந்து விட்டாங்க. டெல்டா மாவட்டத்துக்கு தண்ணி திறந்து விட்டாங்க, காவிரி தான். இப்போ அந்த விவசாயிகள்லாம் தொடக்க வேளாண்மை வங்கியில் போய் கூட்டுறவு வங்கியில் போய் கடன் வாங்குவதில் பெரிய சிக்கல். பல சான்றிதழ் பெற வேண்டும் என்று இன்றைக்கு அங்கே இருக்க தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியை சேர்ந்த நிர்வாகிகள் சொன்ன காரணத்தினால கடன் பெற முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அதை நான் டெல்டா மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கின்ற பொழுது எல்லா மாவட்டத்தில் இருக்கின்ற அங்கே இருக்கிற விவசாய சங்கத்தை சேர்ந்த விவசாய பிரதிநிதிகள், விவசாயிகள் இடத்துல கோரிக்கையை வச்சாங்க. கலந்து ஆலோசனை கூட்டத்தில் விவசாயிகளோடு பேசிக்கிட்ட பொழுது இந்த கோரிக்கை தான் பிரதான கோரிக்கை வச்சாங்க. இந்த சிவில் ஸ்கோர் மிகப்பெரிய கஷ்டத்தை எங்களுக்கு உண்டாக்கியிருக்காங்க. இதை ஏற்கனவே பழைய முறைப்படி தான் நாங்கள் பயிர்க்கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கித்தாங்க. நாங்கள் அதன் அடிப்படையில் பாரத பிரதமர் அவர்கள் இங்கே தான் வந்தபோது, திருச்சிக்கு வந்தபோது தான் அவரிடத்துல நேரடியாக இது குறித்து கோரிக்கை மனு வச்சேன். அதை உடனடியாக அதை ஏற்றுக்கொண்டு நான் சரி செய்ய சொன்னார்கள். இன்றைய தினம் 17/7/2025 தமிழ்நாடு அரசு இதை சுற்றறிக்கை விட்டாங்க. நான் கொடுத்த உடனே தெரிஞ்ச உடனே 28/7/25 நேற்றைய தினம் எல்லா தொடக்க வேளாண்மைக்கும் சுற்றறிக்கை விட்டுருக்குறாங்க. ஏற்கனவே பழைய முறையிலேயே நீங்கள் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்கலாம். ஆகவே எங்களுடைய அரசு எங்களை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டால் மக்களுக்கு பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது அந்த பிரச்சனையை தீர்ப்பதிலே முன்னணியில் இருப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நான் டெல்டா மாவட்டம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பொழுது அந்த பகுதியில் இருக்கிற விவசாயிகள் பிரதிநிதிகள்லாம் வைத்த கோரிக்கையை நான் எல்லா கூட்டத்திலையும் பேசுகிறேன். ஆனால் தமிழ்நாடு அரசு அதுக்கு நடவடிக்கை எடுக்கல. ஆனால் பிரதமர் கொடுத்த உடனடியாக நேற்றைய தினம் இந்த அறிவிப்பு எழுதியது. ஆக எங்களுக்கு விவசாயிகளுக்கு ஏற்கனவே பழைய முறையிலே பயிர்க்கடன் வழங்குவதிலே மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா அவளோடு கலந்து பேசி அவருடைய பிரச்சனை தீர்த்தது எங்களுக்கு மகிழ்ச்சி இருக்குது.